வின்னர்ஸ் அணியின் ஊரில் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்கள். நமது யூடியூப் மூலம் இன்றைய பயிற்சியின் தலைப்பு எல்ஐசியின் நியூ மணி பேக் என்கின்ற திட்டத்தின் கால்குலேஷன் பகுதி. ஓகேங்களா? ஸோ பிளான் நம்பர் 720 நியூ மணி பேக். ஸோ இந்த பிளானில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி ரிட்டர்ன்ஸ் வருங்கிறத ஒரு 2 உதாரணமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் உதாரணம் நான் எடுத்துக்கூடிய வயசு 15 வயது. ஒரு 15 வயது நபருக்கு இது திட்டத்தை கொடுத்தால் நான் எடுத்துக்கக்கூடிய சம்மஷூட் 10 லட்சம். சம்மஷூட் 10 lakhsங்க. பாலிசி டேர்ம் 20 years. இது ஃபிக்ஸ்டு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 20 yearsங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி இந்த பிளானில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 20 ஆண்டுகள் பாலிசி காலம். ப்ரீமியம் செலுத்தும் காலம் 15 ஆண்டுகள், அதுவும் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? ஸோ 20 வருட பாலிசி, 15 வருடம் ப்ரீமியம் செலுத்தும் முறை. ஓகேங்களா? ஸோ இந்த 15 வயதுக்கு 10 லட்சத்துக்கு எவ்வளோ ப்ரீமியம் வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 79,715 rupees வருது. 79,715 ரூபாய் வருது. ஓகேங்களா? இதோட பிரேக்கப் பார்த்தீங்கன்னா 76,282ங்கிறது ப்ரீமியம், 3,433ங்கிறது ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் இயரில் அவர் செலுத்தக்கூடிய ப்ரீமியம் 79,715 rupees. ஓகே. சப்சிக்வெண்ட் ரெனியூவலில் எவ்வளோ கட்டுறாரு பார்த்துட்டிங்கன்னா 77,998 rupees அவர் பே பண்ணுறாங்க. ஓகேங்களா? 77,998 ரூபா அவர் பே பண்ணுற மாதிரி வரும். இதோட பிரேக்கப் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மாறாது. 76,282ங்கிறது ப்ரீமியம், 1,716ங்கிறது ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயரில் 4.5%, ரெனியூவலில் 2.25%. இதுதான் அந்த கால்குலேஷன். ஓகேங்களா? ஸோ அப்படி இந்த ஃபர்ஸ்ட் இயரில் கட்டுறது, சப்சிக்வெண்ட் இயர்ஸில் கட்டுறது அப்படின்னு டோட்டல் பண்ணி பார்த்துட்டா ஓவராலாக இந்த 10 lakhs சம் அஷ்யூர்டுக்கு அந்த வாடிக்கையாளர் செலுத்தக்கூடிய மொத்த ப்ரீமியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவர் எவ்வளோ பே பண்ணுவார் பார்த்துட்டிங்கன்னா 11,71,687 rupees அவர் பே பண்ணுவார். 11,71,687 ரூபா அவர் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவர் பே பண்ணுறது. அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணால் இந்த வாடிக்கையாளருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 17,60,000 அவருக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 17,60,000, 17,60,000 rupees அவருக்கு கிடைக்கும். ஸோ இந்த 17,60,000 எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த பிளானோட ஃபார்முலா என்னங்க? 20 years பாலிசின்னு சொன்னேன். இது ஒரு மணி பேக் பாலிசி. ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 20% சம்மஷூர்டு ஒரு மணி பேக் தொகையாக அந்த வாடிக்கையாளருக்கு வழங்கப்படும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 5th இயரில் ஒரு பணம் அந்த வாடிக்கையாளர் கிடைக்கும், 10th இயரில் ஒரு பணம் அந்த வாடிக்கையாளர் கிடைக்கும், 15th இயரில் ஒரு பணம் கிடைக்கும், 20th இயரில் மெச்சூரிட்டி பணமாக வாங்கிடுவார். ஸோ மூன்று மணி பேக் பணம், கடைசியில் ஒரு முதிர்வு பணமும் அவர் வாங்குவார். சரிங்களா? ஸோ எவ்வளோ வாங்குவார்? 20% சொன்னேன். கரெக்டுங்களா? அப்போ நம்ம எடுத்துக்கிற உதாரணம் 10 lakhs. ஸோ 10 lakhsக்கு 20% போட்டிங்கன்னா 2 lakhs. ஸோ அப்போ 5th இயரில் 2 lakhs, 10th இயரில் 2 lakhs, 15th இயரில் 2 lakhs. இந்த மாதிரி 3 முறை வாங்கியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து 20th இயரில் அப்போ தான் மெச்சூரிட்டி ஆகுது. பிளான் 20வது ஆண்டு தான் மெச்சூரிட்டி ஆகுது. அப்போ ஆல்ரெடி 60% வாங்கிட்டார். கரெக்டுங்களா? அப்போ பேலன்ஸ் இருக்கிற 40% ப்ளஸ் சேர்ந்து இருக்கிற போனஸும் ப்ளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸும் மூன்றும் சேர்ந்து 20வது ஆண்டில் தந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 10 lakhsல 40% பார்த்தீங்கன்னா 4 lakhsம் ப்ளஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா 7,20,000 ரூபா போனஸ் அக்குமுலேட் ஆகிருக்கும் அப்ராக்சிமேட்டாக. ப்ளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ் ஒரு 40 ரூபா சேர்ந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணையும் சேர்த்துனீங்கன்னா 11,60,000 ரூபா அவருக்கு 20வது ஆண்டில் முதிர்வு பயணம் அவருக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 7,20,000 எப்படி கிடைக்குது இந்த போனஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1000 ரூபாய்க்கு 36 ரூபா அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கணக்கு எடுத்துருக்கிறோம். 1000 ரூபா காப்பு தொகைக்கு 36 ரூபா போனஸ் அப்படிங்கிற அடிப்படையில், சென்ற ஆண்டு வழங்கப்பட்ட போனஸ் அடிப்படையில் இந்த நம்ம 7,20,000 அப்படிங்கிற போனஸ் அக்குமுலேஷன் நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ஃபைனல் எடிஷன் போனஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 400 ரூபா அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால தான் நமக்கு இந்த 40,000 ரூபா ஃபைனல் எடிஷன் போனஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 5th இயர், 10th இயர், 15th இயர், 20th இயர் இந்த 4 தொகையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 17,60,000 ரூபா நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? 17,60,000 ரூபா டோட்டலாக அவருக்கு கிடைக்கும். ஸோ நம்ம செலுத்தக்கூடிய ப்ரீமியம் 11,71,687, நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை 17,60,000 அப்படிங்கிறது தான் இந்த பிளானோட கால்குலேஷன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இப்படி தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மணி பேக் தொகை அந்த வாடிக்கையாளருக்கு இடையில பணம் வரங்காட்டி அவருக்கு ஃபினான்ஷியல் நீடை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது கேஸ் 1, எக்ஸாம்பிள் 1 பார்த்தோம். இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கேஸ் 2, அது ஒரு 30 வயது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு 30 வயது நபர் 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ப்ரீமியம் செலுத்தும் முறையில் அதே 10 லட்ச ரூபாய்க்கு முதலீடு பண்ணார்னா இந்த வாடிக்கையாளருக்கு 82,146 ரூபா ப்ரீமியம் செலுத்துற மாதிரி வருதுங்க. ஓகேங்களா? இந்த 82,146 ரூபா எப்படி ப்ரீமியம் வருது அப்படின்னா 78,609ங்கிறது
பிரீமியம் 3737 ஜிஎஸ்டி ரெண்டையும் சேர்த்து தான் அந்த 82,146 ரூபா அவருக்கு வருது. ஸோ இது ஃபர்ஸ்ட் இயர்ல. ரெனியூவலில் பார்த்தீங்கன்னா 80,378 ரூபா வருதுங்க. ரெனியூவலில் 80,378. இந்த 80,378 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 78,609ங்கிறது பிரீமியம், 1,769 ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கால்குலேஷன். ஸோ இப்படி கணக்கு பார்த்தா ஓவராலா அவர் 15 இயர்ஸ் முடியறப்ப எவ்வளவு பே பண்ணிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பே பண்ணி அந்த வாடிக்கையாளர் செலுத்தியுள்ள பணம் 12,07,438 ரூபா, 12,07,438 ருபீஸ் அவர் பே பண்ணிருப்பார். ஓகேங்களா? அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா அதே 17,60,000 அவருக்கு கிடைக்கும். 70,60,000 கிடைக்கும். ஓகேங்களா? இது அவரோட ரிட்டர்ன்ஸ். ஓகே, இந்த 17,60 எப்படி கிடைக்குது? சேம் ஃபார்முலா, அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அதாவது 5th இயர்ல ஒரு 20%, 10th இயர்ல ஒரு 20%, 15th இயர்ல ஒரு 20%, 20th இயர்ல 40% பிளஸ் போனஸ் பிளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ 10 லேக்ஸ்க்கு 20% போடுறப்ப 5th இயர்ல ஒரு 2 லேக், 10th இயர்ல ஒரு 2 லேக், 15th இயர்ல ஒரு 2 லேக். ஸோ மொத்தம் 6 லட்ச ரூபா இப்படி மூணு டைம் அந்த வாடிக்கையாளருக்கு கிடைச்சிருது. கரெக்ட்டுங்களா? அடுத்து 20th இயர்ல பேலன்ஸ் இருக்கிற இந்த 4 லேக், 10 லேக்ல 6 லேக்ஸ் வாங்கிட்டார். பேலன்ஸ் இருக்கிற இந்த 4 லேக்கும் 40% இந்த 4 லேக்கும் பிளஸ் அக்குமுலேட்டட் போனஸ் அது 7,20,000 ரூபா பிளஸ் ஃபைனல் எடிஷன் போனஸ் ஒரு 40,000 ரூபா. இல்லை டோட்டல் பண்ணீங்கன்னா 11,60,000 ரூபா அவருக்கு 20 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3 டைம் மணி பேக் பணம் வாங்கினாரு பிளஸ் எண்டில் ஒரு பணம் வாங்குறாரு. இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு 17,60,000 ரூபா அவருக்கு டோட்டல் ரிட்டர்ன்ஸாக இந்த ஸ்கீம் மூலிமா கிடைக்கும். ஸோ இதுதான் ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஸோ இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் நம்ம 30 வயது நபர் எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த 30 வயது நபருக்கு வந்து ஆக்சிடென்ட் கவரேஜ் இருக்குது, நார்மல் கவரேஜ் இருக்குது. இது இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த ஆண்டுகள் இறப்பு ஏற்பட்டால் நாமினிக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறத நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இடையில பணம் வந்தால் அந்த வாடிக்கையாளருக்கு வந்து அவரோட ஃபினான்ஷியல் நீடை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற கஸ்டமர்ஸ்க்கு நம்ம இந்த மணி பேக் திட்டத்தை நம்ம கொடுத்து அவருக்கு ஒரு பயனடைகிற மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு ஸோ கஸ்டமரோட ஏஜுக்கு அவர் என்ன சம்பளம் எடுக்கிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்துடும், எவ்வளோ கிடைக்கும், இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கேரண்டியாக கிடைக்கும், எவ்வளோ ஃபைனலாக கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஈஸியாக நம்ம பார்த்து கஸ்டமர்கிட்ட பேசலாம். ஓகேங்களா? இந்த தகவலோடு இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.